இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கங்களோட இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமான சிஐடி ராமச்சந்திரன் ரிட்டையர்டு எஸ்ஐ அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு எஸ்ஐயை காமிக்கிறாங்க. 33 வருஷமா போலீஸ் சர்வீஸ்ல இருந்த இவருக்கு இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இவரை பத்தி நிறைய போலீஸ்காரங்க நிறைய விதமா பேசிக்கிட்டே இருக்க இவர் மேடைக்கு போறாரு. 33 வருஷமா நான் இங்க நிறைய இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சிருக்கேன், ஆளில இருந்து இந்த வேலை எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, ஆனா அதை நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் முன்னாடி உருக்கமா பேசிட்டு அந்த ஃபங்க்ஷனை முடிக்கிற மாதிரியும் கட் பண்ணி வீட்டுக்கு போற மாதிரியும் காமிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான மனைவி இருப்பாங்க, அழகான பெண் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு இந்த சைடு ராமச்சந்திரன் கிட்ட போகுது. அவர் அங்க இருக்க வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இன்ஃபார்மர் கிட்ட இருந்து போன் வருது. சார், நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அவன் இங்கதான் இருக்கான், இப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பா புடிச்சிடலான்னு சொல்ல இந்த மனுஷனும் வேகமா இவரோட சீனியர் ஆபீசருக்கு போன் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நானும் அங்க வருவான்னு கேட்க அவர், யோ உனக்கு ரிட்டையர்மெண்ட் இன்னைக்கு, நீங்க சந்தோஷமா வீட்டுல இருக்கலாம் இல்லன்னு கேட்க, சார் 12 மணி வரைக்கும் என்னோட வேலை இருக்கு இல்லையா, நான் கண்டிப்பா வரேன் சார், உங்களுக்கு உதவியா இருக்கும், கடைசியா ஒரு ஆளை புரிச்சதா இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டுக்கிட்டு எஸ்ஐ பாத்தீங்கன்னா மொத்த டீமோட இன்ஃபார்மர் சொன்ன இடத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மனுஷனும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளதான் போனா கண்டிப்பா 100% அவன் உள்ளதான் இருக்கான், போய் தேடி பார்க்க முடியுமா சார்னு சொல்ல எல்லாரும் உள்ள போறாங்க. ஏமா வீட்டுல இருந்து வெளியாகுமா, உன் வீட்டுக்காரன் எங்கம்மா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நல்லா கேட்க இவங்க இல்லன்னு சாதிக்கிறாங்க. நாங்க போய் செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி வீடு ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு பாத்துட்டாங்க, யாருமே இல்ல. இதனால கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த நபர்கிட்ட மறுபடியும் விசாரிக்க, சார் நான் உள்ள போனதை பார்த்தேன், கண்டிப்பா இதை தவிர வேற வழி இல்ல, அவன் உள்ளதான் இருக்கணும், நீங்க இன்னொரு வாட்டி செக் பண்ண முடியுமான்னு கேட்க இந்த ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா யோசிக்கிறாரு. சார் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி வீடு முழுக்க பாத்தீங்கன்னா மிளகாவை கொளுத்தி விட்டுட்டு எல்லாரும் வெளியே வந்து நின்னுக்கிறாங்க. இப்ப எப்படி நீ ஒளிர நான் பாத்துட்டேன்டா, இப்ப வெளியே வந்துதானே ஆகணும் பேர மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் தும்பி மாட்டிக்கிறாரு. அவரை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு, டேய் திருண்ண காரியங்கடா, அது எங்கடா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க எந்த ரெஸ்பான்ஸும் வர்றதா தெரியல. உடனே ராமச்சந்திரன் அங்க இருக்க எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய விறகுகள் இருக்கும், அதுக்கு பின்னாடி அந்த திருடப்பட்ட கார் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த கேஸை இப்ப சால்வ் பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு நல்ல பேரோட ரிட்டையர்மெண்ட் கிடைக்குது அப்படின்ற விஷயத்த காமிச்சிட்டு கட் பண்ணி இது கருத்து நாள் காலையில காமிக்கிறாங்க. சோ இப்ப இவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இதனால இவர் முன்ன மாதிரி காக்கி உடையெல்லாம் போட முடியாது இல்லையா, அந்த விஷயம் இவருக்கு லைட்டா ஃபீல் ஆகுற மாதிரி தெரியுது. அண்ட் இவரோட இடத்துல வேற ஒரு நபரும் இவர் வச்சுக்கிட்டு இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் குப்பையிலையும் தூக்கி போடுறத பாக்குறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த காமிச்சிட்டு ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு போய் செட்டில் ஆகுறாரு. இனிமேல் காலத்தை இங்கதான் கழிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி ஆர்டர் போட்டிருப்பாங்க. இதனால அதுக்காக பழகிக்கிட்டே இருக்கும்போது இவரோட மச்சா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வரான். இவர்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே அவ்வளவுதான் ரிட்டையர்மெண்ட் படம்லாம் வந்துருச்சுல, என்ன தொழில் தொடங்க போறதா இருக்கீங்கன்னு கேட்க இவங்க பிளான் என்ன அப்படின்னா அந்த ரப்பர் தோட்டம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத. சோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவரோட மச்சா பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும், அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊர்ல பெரிய கோயில் இருக்கும், அங்க வருஷத்துல ஒரு முறை பாத்தீங்கன்னா உண்டியல எண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 25,000க்கு மேல கலெக்ஷன் வந்துட்டு இருந்த இடம் அது இப்போ 1,500 1000 அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்மியா வந்துகிட்டே இருக்கு. இதனால யாரோ இதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல பிரச்சனை போய்கிட்டே இருந்தது. இப்போ சங்க நிர்வாகிகள் முன்னாடிதான் அந்த உண்டியலை ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அங்க போயிட்டு வந்துடலாமேன்னு கேட்க இந்த மனுஷன் சம்மதிக்கிறாரு. காட் பண்ணா அந்த கோயிலோட உண்டியல திறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கு. இதனால அங்க இருக்க எல்லாருமே நாங்க வர்றதுக்கு முன்னாடியே திறந்து பணத்தை எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி மாத்தி அடிச்சுக்க அந்த ராமச்சந்திரனோட மச்சா இருக்காரு அவருக்கு அடி விழுந்துருது. அடி வாங்கிட்டு வண்டியில வந்துகிட்டே இருக்க ராமச்சந்திரன் இந்த எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இறங்கும் போது அந்த உண்டியல யாரும் இடது கை பழக்க முடியவர்களா திறந்திருக்காங்க. பொதுவா இடது கையில இருந்து வலது கை அப்படின்ற மாதிரி மாத்தி பூட்டும் போது ஆங்கிள்ஸ் மாறுறது அப்படின்றது வழக்கமானதுதான். உங்க குழுவுல இருக்க எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் இதை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்க சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லாரையும் அண்ட் கோயில் நிர்வாகிகள் எல்லாரையும் விசாரிங்க. அது மட்டும் இல்லாம சில்லறை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா பேங்குக்கு போய் தான் மாத்தி இருக்கணும். சோ அது மூலமாவும் தேடி பாருங்க, உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போக கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. 33 வருஷம் தன்னோட வாழ்க்கையை போலீஸ்க்காகவே அர்ப்பணிச்ச மனுஷனால ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க முடியல. என்ன பண்ணதுன்னு தெரியாம
வெளியூர்ல அதாவது டவுன்ல இருக்க ஒரு வக்கீல் நண்பரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த மனுஷன் ஒரு பெரிய கேஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாரு. அந்த கேஸை வாதாடிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நான் அப்படியே கட் பண்ண நண்பரோட உட்காந்து சரக்கு அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. டேய் போலீஸ்காரன ரிட்டையர்மெண்ட்லாம் ஒன்னு இருக்கு, எங்களுக்கு டாக்டருக்கு அந்த மாதிரிலாம் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுடா, சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன்டா அப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் கேட்க இந்த மனுஷன் என்னால அதாவது இந்த விஷயங்களை விட்டுட்டு பட்டுன்னு வெளியே போக முடியல, ஏதாவது பண்ணனு போல இருக்கு, ஆனா என்ன பண்ணதுன்னு தெரியலன்னு சொல்ல அப்பதான் இவரோட நண்பர் இந்த இன்வெஸ்டிகேஷன் வேலையை பார்த்தா என்ன பெரிய பெரிய கேஸ் எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லடா, இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் மூலமா பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு, நீ அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இந்த விஷயத்தை அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு. மனைவி ஒத்துக்கிறதா இல்ல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. ஆனா அந்த சமயத்துலதான் உண்டியல திறந்து பணம் திருடிக்கிட்டு இருந்தவன் யாரு அப்படின்ற விஷயத்தை அவரோட மச்சான் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. சோ கோயில் நிர்வாகிகளோட வந்து இவருக்கு சால்வை எல்லாத்தையும் போட்டு நீங்க கண்டிப்பா திருவிழா வரணும், உங்களாலதான் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அவருக்கு மரியாதை எல்லாத்தையும் செலுத்திட்டு போக இவருக்கு சந்தோஷம். ஆனா அப்படியே காட் பண்ணா அந்த இன்வெஸ்டிகேஷன் வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் ஐடியா கொடுத்தா இல்லையா, இதனால டவுன்ல இருக்க ஒரு இடத்த வாங்குறாரு. ஆனா அது கூடவே அவரோட ஆபீஸ் நிறுவனம் அப்படின்றதுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர்ல ஒரு ஆபீஸையும் ஓபன் பண்ணிட்டாரு. கேஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வாரங்கள் செல்ல ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி தொய்வு ஏற்படுறாரு. ஆனா அந்த சமயத்தில் தான் இவரோட நண்பர் மறுபடியும் குடிக்கலாவா அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நீ என்ன போலீஸ் ஸ்டேஷனை வச்சிருக்க, இதெல்லாம் பிக்கப் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க முகம் தெரியாத நபர் ஒருத்தர் வந்து சார் சோடா கொஞ்சம் கிடைக்குமா, கொஞ்சம் கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்க இவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மனுஷனும் சார் சோடா கிடைத்தாலும் நம்ம நீங்க தப்பா ஒன்னும் நினைக்க வேணாம், இதான் என் கார்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போக ராமச்சந்திரன் பாக்குறாரு. கிழிச்சு தூர போட்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது டேய் ஒன்னும் கவலைப்படாதரா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு, அவர் ஏதோ ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு, ஆனா அவர் பார்க்கும்போது ஆனா அவர்கிட்ட பேசும்போது பக்காவா இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது, நீ வேணா அந்த கேஸை ட்ரை பண்ணி பாருடா, அந்த மனுஷனை பார்க்க அனுப்பி விடுற அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி ராமச்சந்திரன் தன்னோட மகளோட வீட்டுல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கரண்ட் போகுது. என்ன பண்ணுதுன்னு தெரியாம தன்னோட மகள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அதே சமயத்துல அவரோட ஃப்ரெண்ட் ஒரு கேஸை பத்தி சொன்னார் இல்லையா, அதை பத்தியும் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஜெயராமன் அப்படின்ற ஒரு நபர் என்டர் ஆகுறார். சார் நேரம் கெட்ட நேரத்துல வரதா தப்பா எடுத்துக்க வேணாம், உங்களை அந்த வக்கீல் தான் வந்து பார்க்க சொன்னார்னு சொல்ல இந்த மனுஷனும் பொலைட்டா வெல்கம் பண்ணி சரி உட்காருங்க, உங்களோட கேஸை இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உண்மைகள் எதையும் மறைக்காம சொன்னாதான் இந்த கேஸ்ல நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்ல இந்த மனுஷன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் ஊர் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு மலை பிரதேசம் மாதிரி இருக்கும், அங்கதான் இருக்கும். அந்த ஊர்ல இருக்க ஊர்மிளா அப்படின்ற ஒரு லேடி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க, நகைகள் எல்லாத்தையும் வச்சு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட லேடி மேல பாத்தீங்கன்னா இந்த நபருக்கு ஒரு கண்ணா இருக்கும். ஊர்ல இருக்க எல்லா ஆண்களுமே அவங்கள நெருங்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணாலும் அவங்க இவர்கிட்டதான் கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால வீட்டுக்குள்ள அடிக்கடி இவருக்கு இவரோட மனைவிக்கும் பாத்தீங்கன்னா சண்டை வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு வழக்கம் போல இவரோட மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு ஊர்மிளாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா போறாரு. அவங்க தன்னோட வேலைகளை எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரை லைட்டா திரும்பி பார்க்க அந்த சந்தோஷத்தோடய வேக வேகமா இவருக்குன்னு ஒரு கேங் இருக்கும், அந்த கேங்ல போய் மிங்கிள் ஆகுறாரு. துபாயில இருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வர போறாரா, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்கவா ரெடி பண்ணி வைங்க, நான் தேவையானதை புடிச்சிட்டு வர அப்படின்ற மாதிரி அவரோட நண்பரை கூட்டு வரணும்னு வெளியூர் போயிருப்பார். அண்ட் கட் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க நைட்டு காமிக்கிறாங்க. சரக்கோட வந்து எல்லா நண்பர்கள் கூடயும் உட்காந்து ஜம்முன்னு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரோட நண்பர் ஆட்டோக்காரர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் காலையில மனைவி அந்த ஊர்மிளா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டு முன்னாடி போய் பயங்கரமா சண்டை போட்டாங்க. இந்த விஷயத்த ஊரே பாத்துக்கிட்டதுன்னு சொல்ல இந்த மனுஷன் லைட்டா அப்செட் ஆகுறாரு. சரி நான் இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லது, நான் போயிட்டு வரேன்டா அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஊர்மிளா இருக்காங்க இல்லையா அவங்களோட வீட்டுக்கு, அதாவது அவங்களோட வீட்டு முன்னாடி போய் நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. துபாய் பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவரோட நண்பர்கிட்ட இருந்து அதை கதவை தட்டி காலையில நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்காக இதை நீங்க வாங்கிக்க முடியுமா, இதை வாங்கிக்கிட்டாதான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வழிஞ்சு நின்னுகிட்டே இருக்க இவங்க இங்க இருந்து போங்க, இந்த வந்து காலையில பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க மனுஷன் போறதா தெரியல, இதை வாங்கினா மட்டும்தான் நான் போவேன்னு சொல்லு. இவங்க ஒரு வழி தெரியாம அதை வாங்கிக்கிறாங்க. பட்டுன்னு கதவை சாத்தி விட்டுட்டுறாங்க. இவரும் வண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஒரு நாள் கழிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கும். சோ இந்த விஷயத்தை இந்த நபர் சொல்லி முடிக்கிற அதே சமயத்துல ராமச்சந்திரன் இதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிட்டேன்னு சொன்னீங்க, ஆனா உங்க வீட்டுக்கு போறது ஒரு 4 மணி வாக்குல அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ல எழுதியிருக்காங்க,
போயிட்டாங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா, அது வரைக்கும் நீங்க எங்க போனீங்கன்னு கேட்க இவ தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊர்ல பிரசிடென்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கூட பாத்தீங்கன்னா இவருக்கு அஃபேர் இருந்திருக்கும். சோ அன்னைக்கு ஊர்மிளாவை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா அவர் அங்கதான் போனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். 4 மணி ஆனதும் அங்க இருந்து கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எதுவும் ரிப்போர்ட்ல எழுதாதது காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரசிடென்ட் அவர் என் கூட இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருப்பாங்க. சோ இதனால இந்த விஷயம் பெருசா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு நாள், அதாவது இவர் வீட்டுக்கு போயிருப்பார் இல்லையா, ஊர்மிளாவோட வீட்டுக்கு, அதை தாண்டி ஒரு நாள் கழிச்சுதான் அவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவலும் கிடைச்சிருக்கும். அந்த இடைப்பட்ட ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா ஊர்ல டெத் ஆயிட்டு இருக்கும். ரப்பர் மரம் ஏறுற ஒருத்தர் பெரிய பள்ளத்துல விழுந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். சோ அந்த வேலைகள்ல நான் பிஸி ஆயிட்டேன். ஒரு நாள் கழிச்சு தான் இப்படிப்பட்ட செய்தி எனக்கு கிடைச்சது. போலீஸ்காரங்க என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா எந்த தப்பும் நான் பண்ணல சார். இப்போ எனக்கு பெயில் கிடைச்சதே பெரிய விஷயமா இருக்கு. என் வீட்டுல இருக்க எல்லாருமே வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. நான் தப்புலாம் பண்ணவன் தான், ஆனா கொலை பண்ற அளவுக்கு எந்த தப்பு பண்ணதில்ல சார். இதை நீங்க தான் கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்க இந்த மனுஷன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிப்போட முதல் வேலையா அந்த பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அங்க போய் விசாரிக்க அவங்க எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு பதிலோட மொறப்பா நின்னுகிட்டே இருக்காங்க. இவர் இந்த பிரசிடென்ட் போட்டிருக்க துணி முத கொண்டு நகைகள் வரைக்கும் அந்த ஜெயராமன் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ண பயந்து போறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனாலதான் நான் சொல்லாம விட்டுட்டேன். அன்னைக்கு நைட்டு அவர் இங்கதான் இருந்தாரு. ஒரு 4 மணி வாக்குல கிளம்பி போனாரு. மற்றபடி எதுலயும் நான் இன்வால்வ் ஆகலன்னு சொல்ல, ஆனா அப்படியே கட் பண்ணி ஜெயராமோட மனைவி கிட்ட போய் விசாரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு 4 மணி வாக்குல தான் வந்தாரு. அது பொண்ணு வீட்டையே சுத்திக்கிட்டே இருந்தாரு. இப்போ இந்த மாதிரி வந்து நிக்குது. அவர்லாம் உள்ள இருக்கட்டும், அப்பதான் நல்லது அப்படின்னு மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்க இவரோட பையன், அதாவது ஜெயராமனோட பையனும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முன்னுக்கு பின் முன்னாடாவே நடந்துகிட்டு இருக்கா. சரியா ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரியே தெரியல. ஆனா அதே சமயத்துல இறந்து போன ஊர்மிளா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, ஒரு டிரைவர் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ராமச்சந்திரன் பாத்தீங்கன்னா இங்க பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இதனால ஊர்மிளாவோட வீட்டுக்கு போக அங்க ஊர்மிளாவோட பொண்ணு வீட்டை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் போனதும் என்ன அதுக்குள்ள வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க போல, ஆமா உங்களோட அம்மாக்கும் உங்களுக்கும் நிறைய சொத்து பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையானு கேட்க இவங்க அதெல்லாமே குடும்பத்துல இருக்கிறது தான் சார், நான் எனக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மாக்கு பயங்கர வெறுப்பா இருந்தது. அப்பாவும் இல்ல, இதனால எங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்தது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ண. இந்த மனுஷன் உள்ள இருக்க விஷயங்களை நான் பார்க்க முடியுமான்னு கேட்டுட்டு அந்த லேடி இறந்து போன இடம் இருக்கு இல்லையா, அங்க எல்லாத்தையும் ஃபுல்லா போய் செக் பண்ணி பாக்குறாரு. தேவையான அளவுக்கு டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஜெயராமோட நண்பர் இருக்கா இல்லையா ஆட்டோ டிரைவர், அவரை போய் சந்திக்கிறாரு. உங்களுக்கு நெருக்கமான நண்பர் தான் ஜெயராம், ஆனா அவருக்கு எதிராக நீங்க எதுக்காக சாட்சி கொடுத்தீங்கன்னா கேட்க, சார் நான் எதிரால சாட்சி கொடுக்கல, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னேன். அவர் வேகமா இங்க இருந்து போனாரு. திரும்பி வரவே இல்லை, நானும் இங்கேயே படுத்து தூங்கிட்டேன் சார். இதுக்கு நடுவுல என்ன நடந்ததோ அப்படின்றது கடவுளுக்கு தான் தெரியும், அதை தான் நான் போலீஸ் கிட்டையும் சொன்னேன்னு சொல்ல இவர் ஒட்டு மொத்தமா இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டார் இல்லையா. அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க ஒரு எஸ்ஐ போய் சந்திக்கிறார். சார் கூட இருக்க எல்லாருமே செல்ஃபிஷா வேலை பாக்குறவங்க, அன்னைக்கு நான் இந்த கேஸ்ல இருந்தேன் அப்படின்றதால இந்த டீடைல்ஸ் ஷேர் பண்றேன் சார். இன்ஃபர்மேஷன் கிடைச்சி நாங்க அங்க போகும்போது நிறைய பேர் கூட்டமா நின்றுகிட்டே இருந்தாங்க. அண்ட் வீட்டு உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது வீடு வெளியில பூட்டப்பட்ட நிலைமையிலும் உள்ள அவங்களோட பெட்ரூம் டோர் பாதி எரிஞ்ச நிலையில இருந்தது. அண்ட் அது வழியா பார்க்கும்போது அவங்கள யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு இருக்க தோட்டத்துல தான் இருந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோ அதை தான் சொல்லுது. அது ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தோம் சார், ஒன்னு கூட கிடைக்கல. 2-3 துண்டு பேப்பர் தான் கிடந்தது, அதுலயும் நிறைய அட்ரஸ் எல்லாமே எழுதிட்டு இருந்தது. மற்றபடி இந்த கேஸ்ல எதுவும் ஸ்ட்ரேஞ்சா கிடைக்கல சார். ஆனா ஆதாரங்கள் எல்லாமே அந்த ஜெயராமுக்கு சாதகமா தான் இருக்கு, அவர் தான் இதை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததால இந்த கேஸை எதுவும் பெருசாக்காம அப்படியே மூடிட்டாங்க சார். இதை தாண்டி வேற எந்த விஷயமும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் அங்க இருந்து கிளம்பி ஜெயராம் இருக்காரு அவரை போய் சந்திக்கிறாரு. மனுஷன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு நிம்மதியா தூக்கம் இல்லாம ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை தான், ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தான் அந்த பொண்ணு மேல கண்ணு, ஆனா அவங்க மட்டும் உங்க மேல சாஃப்ட் கார்னரா இருக்க என்ன காரணம்னு கேட்க இவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது ஊர்மிளாவோட பொண்ணு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, பொருட்கள் அதாவது நகைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணதுன்னு தெரியாம ஊர்மிளா சோகத்துல இருக்கும்போது பண உதவி கொடுத்து உதவுனது இந்த ஜெயராம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய உதவிகள் பண ரீதியா பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் அந்த சாஃப்ட் கார்னர் இருந்தது, மத்தபடி ஒன்னும் இல்ல சார். இந்த கேஸை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க சார். தூக்கம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேச இவர் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்தி வரும், அது சீக்கிரமாவே வரும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இறந்து போன அந்த லேடி இருக்காங்க இல்லையா அவங்களோட கணவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த மனுஷன் இறந்து போன அவரோட வைஃப் சாவு கூட வரல அப்படின்ற மாதிரி இருக்கும்.
இதுக்கான காரணத்தையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க உங்களோட பொண்ணோட போய் அவங்கள சந்திச்சிருக்கீங்க, அதுக்கான பதில சொல்ல முடியுமான்னு கேட்க இவர் பொண்ணு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. அப்ப அவங்க பார்க்க தயாரா இல்ல, முதல்ல இங்கிருந்து வெளியே போங்கன்னு சொல்ல பொண்ணு இந்த வீட்டுல எங்களுக்கு பங்கு இருக்கு, நீங்க எங்களை வெளியே போக சொல்ல முடியாதுன்னு சொல்ல உன் அப்பன் குடிகாரனா இருந்து எல்லாத்தையும் கையோட கொண்டுட்டு போயிட்டான், நீ என்ன பண்ணி கிழிச்ச, இது எல்லாத்தையும் நானா உருவாக்குனது, உங்க யாருக்குமே எங்க அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி தரத்தி அடிச்சிருப்பாங்க. சோ அன்னைக்கு இதுதான் நடந்தது. நான் அவளோட சாவுக்கு கூட வராததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாங்க 2 பேரும் எப்பயோ பிரிஞ்சு போயிட்டோம், கணவன் மனைவியா வாழ தகுதி இல்லாதவங்களாயிட்டோம், என்ன பொறுத்த வரைக்கும் அவ எப்பயோ இறந்து போயிட்டா, என்னோட குடியினால அவ என்னை விட்டுட்டு போயிட்டா, அதனாலதான் நான் இதுல எதுலயுமே கலந்துக்கிறது இல்ல, அன்னைக்கு போனதுக்கான காரணமே என் பொண்ணுக்காக மட்டும்தான் சொல்ல இவர் இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அசம்ஷனுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. இவரோட வக்கீல் நண்பரோட பாத்தீங்கன்னா அதை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஊருக்குள்ள காலையில ஒரு 4:05க்கு பஸ் ஒன்று ஸ்டார்டிங் பஸ் ஸ்டார்ட் ஆகும். அது லாஸ்ட் பஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி வாக்குல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல தான் இந்த கொலை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லார்கிட்டயும், அதாவது இதுல சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டயுமே நான் விசாரிச்சுட்டேன், எதுவுமே சஸ்பீசியஸா படுற மாதிரியே தெரியல. ஜெயராமன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அந்த லேடி கிட்ட இவரை விட நெருக்கமான யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க. அந்த நபர் வரும்போதெல்லாம் அந்த லேடியோட வீட்டுல இருக்க சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 4:30 தான் காமிக்குது. இதே டைம்ல தான் டவுன் பஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல பர்டிகுலரா அந்த நபர் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு ஊர் உலகத்துக்கு தெரியாம அதே மாதிரி கிளம்பி போயிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நபரை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு அப்படின்ற மாதிரி பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ல இருக்க கண்டக்டரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மனுஷனும் இறந்து போன லேடி கிட்ட பணம் வாங்கியிருப்பாரு. அதனால அந்த லேடியை பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏதாவது சஸ்பீசியஸா நடந்திருக்கும் இல்லையா, அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பதான் இந்த ஏரியால எதுவும் அப்படி புதுசா எதுவும் நடக்கல சார், ஆனா பக்கத்து ஏரியால, அதாவது இந்த ஸ்டேஷனை தாண்டி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு பர்டிகுலர் நைட்ல ஒரு நபர் கையை காமிச்சு வண்டியை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து ஏறினாரு. மண்ணுல விழுந்து வந்த மாதிரி ஒரு தோற்றம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தூரம், அதாவது அந்த இடத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கண்ணாடியில ஏதோ சத்தம் கேட்குது. மொத்த பேசஞ்சர்ஸும் திரும்பி பார்த்தாங்க. அந்த ஆள் மட்டும் மூக்காறு போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தான் சார். ஆனா அவரோட முகத்தை நான் சரியா பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க இவர் வேகமா அந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அங்க போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. எதுவும் சஸ்பீசியஸா கிடைக்கிற மாதிரி தெரியல, மேற்கொண்டு போய்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த நேரத்தில் தான் ஒரு டீ கடையோட கண்ணாடி பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருக்கு. இதனால அந்த டீ கடைக்காரர்கிட்ட விசாரிக்கும் போது எவனே தெரியல, திடீர்னு ஒரு நாள் வந்தா சாவியை தூக்கி அடிச்சான், அந்த சாவியை பட்டு கண்ணாடி உடஞ்சு போயிடுச்சு, அந்த சாவி கூட என்கிட்டே தான் இருக்குன்னு சொல்ல இவர் அந்த சாவியை வாங்கிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு முதல் வேலையா ஊர்மிளாவோட வீடு இருக்கு இல்லையா, அங்க போய் அந்த வீட்டோட பூட்ல இதை போட்டு பார்க்க ஓபன் ஆகுது. சோ இங்க இருந்து போன நபர் தான் சாவியை தூக்கி அடிச்சுட்டு அந்த ஏரியா சரௌண்டிங்ல டிராவல் பண்ணி போயிருக்காரு போல அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த பஸ் நின்னதா சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கீழே ஒரு பெரிய வழி மாதிரி போகுது, ரப்பர் தோட்டமா இருக்கும். அங்க ஃபுல்லா போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காது, ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கும். அந்த குழியை பார்த்து நின்றுகிட்டே இருக்கு. யோ இப்பதான் ஒருத்தர் சேர்த்தான், மறுபடியும் நீயும் வந்து சாகலான்னு பாக்குறியான்னு சொல்ல அந்த நபர் கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஊர்ல ஜெயராமன் ஒரு நாள் டெத்து அப்படின்ற மாதிரி பிஸியா இருந்திருப்பார் இல்லையா, அந்த நபர் இங்கதான் விழுந்து இறந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். தடுக்கி விழுந்துதான் இறந்தார் அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ரூட் வழியா போனா எங்கேயாவது ஜாயின் ஆகுமா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கிட்ட விசாரிக்க இறந்து போன ஊர்மிளாவோட வீட்டுக்கு தான் இது போகும், ஆனா பாதை ரொம்ப கடினமான பாதை சார்னு சொல்ல இவருக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிருச்சு. சோ இதை எடுத்துக்கிட்டு அந்த பள்ளத்துல விழுந்து இறந்து போனவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க காலையில வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போன மனுஷன் தான் ரெண்டாவது வீட்டுக்கே வரல சார், என்னாலும் அதே வழியில தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு, என்னைக்குமே இல்லாம அன்னைக்குன்னு பார்த்து அவர் பள்ளத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க இவர் ஆறுதல சொல்லிட்டு இவரோட நண்பரோட உதவியோட இன்னொரு லீட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அது இறந்து போன லேடிக்கு பக்கத்துல நிறைய சீட்டுக்கள்லாம் இருந்தது இருக்கும் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் எழுதி இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை ஃபாலோ பண்ணுவோன்னு போக அந்த அட்ரஸ் ரேண்டமா இருக்கு, ஒன்னுத்துக்கு ஒன்று முரண்பாடா இருக்கும். முதல்ல ஒரு லேடி கிட்ட போய் பேசுறாங்க, அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு நபர் கிட்ட போய் விசாரிக்கணும்னு போக அந்த நபர், யோ நீ போலீஸா, நான் மிலிட்ரிக்காரன் தான்,
உன் ஐடியா காமி பார்க்கலாம், வரவும் போறவெல்லாம் இதே வேலையா வந்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஐடியா பார்க்க ட்ரை பண்ண போலீஸ் இல்ல அப்படின்ற விஷயம் தெரியுது. சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போலீஸ்காரங்க எல்லாரும் வந்து ராமச்சந்திரனை ஸ்டேஷனுக்கு கூட்ட போற மாதிரி காமிக்கிறாங்க. நீங்க போலீஸா இருந்தீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க உங்களை எதுவும் பண்ணாம இருக்கோம். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ற வேலை எல்லாத்தையும் விட்டுடுங்க. நாங்க கண்டுபிடிக்காததையா நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, உங்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அவர் அங்கேயே உட்கார வைக்க இவருக்கு உதவுற ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. வந்து பாக்குறாரு. சார் நான் சொன்னல இங்க இருக்க எல்லாருமே ஈகோ பிடிச்சவனுங்கன்னு, உங்க மேல எந்த கேஸும் ஃபைல் ஆகல சார், நீங்க காலையில வீட்டுக்கு போகலான்னு சொல்ல சோகத்தோட வீட்டுக்கு போறாரு. அங்க இவரோட மனைவி ஊர்ல இருந்து இவரை பார்க்கணும்னு வந்திருப்பாங்க. பார்த்ததும் கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. என்ன நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், கேஸ புடிக்கணும் அப்படின்ற தானே வந்தீங்க, அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம், நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், உங்களால கண்டுபிடிக்க முடியுங்க, அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவரை மோட்டிவேட் பண்ண இவர் ரொம்ப டீப்பா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பள்ளத்துல விழுந்து இறந்து போனவரோட மனைவி போய் பார்த்திருப்பாரு. அந்த சமயத்துல அவங்க ஒரு போனை கொடுத்திருப்பாங்க. போலீஸ்காரங்க இது உங்களோட கணவர்துன்னு கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இது என்னோட கணவர்தே இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டு கொடுத்திருப்பாங்க. இவர் முதல் வேலையை அந்த போனோட இன்கமிங் அவுட் கோயிங் அப்படின்ற எல்லாத்தையும் விசாரிக்கும் போது ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதை லீடா எடுத்துக்கிட்டு மொத்தமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்க தலைமையில ஃபாலோ பண்ணதையும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்க 2 நம்பருக்கு ஃப்ரீக்வன்ஸா கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த 2 நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தர் அதுல இறந்து போயிட்டாரு, இன்னொருத்தர் இந்த நம்பரை நான் யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இது ஒரு மாதிரி ஸ்டேஜா இருந்தது. போன் எங்க தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் எல்லாருமே கனெக்ட் ஆகுற இடம் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது. ஸோ நான் அந்த இடத்துக்கு போய் அங்க போய் நிறைய விஷயங்களை நான் அப்சர்வ் பண்ண சொல்ல ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் வந்துட்டும் போய்கிட்டுமே இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் போனை மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் அங்க இருக்க நபர் கலெக்ட் பண்ணிட்டு நோட்ல என்ட்ரி போட்டு வச்சிருவாரு. வந்து எல்லாரும் ரிட்டர்ன் வாங்கிட்டு போவாங்க, பாதி பேர் அப்படியே விட்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் மூலமா இங்க மிஸ் ஆகிற போனை தான் இந்த நபர், அதாவது இந்த கொலை பண்ண நபர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற யாரோ ஒருத்தரா இருக்கலாம், இல்லைன்னா திருடனா இருக்கலாம்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க. இதே உத்வேகத்தோட அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நபர் யாராவது ஊருக்குள்ள இருக்காங்களான்னு கேட்க நம்ம புரோக்கர் அம்மாவோட பையன் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், இப்ப வேலை போயிருச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்கப்பா, மத்தபடி ஒன்னும் தெரியாதுன்னு சொல்ல இவர் வேகமா அது புரோக்கர் லேடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்க போய் பாக்குறாரு. நிறைய துண்டு சீட்டுகளோட அட்ரஸ் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். இதே தான் இறந்து போன லேடியோட வீட்லயும் பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்கும். ஸோ இங்க ஏதோ கனெக்ட் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களோட பையன் எங்கம்மா போனா அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க அவன் எங்க வீட்டுல இருக்கான், ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான், நீ அவன்கிட்ட தான் பேச வந்திருக்க அப்படின்னா வெளியில அவன் ஆரம்பிச்ச கம்பெனியோட போர்டு ஒன்று இருக்கும், அதை போய் பார்த்து பேசிக்கோ, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இவர் அங்க போறாரு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவரோட வக்கீல் நண்பரை குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சோடா கேட்டிருப்பாரு, என்ன உதவினாலும் பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த நபரோட கார்டு தான் இது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ இவர் அவர் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனா அதே சமயம்னு பார்த்து அந்த நபரும் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி என்ட்ராக இவரை பாக்குறாரு. ஒரு மாதிரி பம்பிக்கிட்டே நிக்க இந்த நபர் கிட்ட நெருங்கி வரும்போது ஓட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்க எல்லாம் சுத்தி வளைச்சு அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் உட்கார வச்சு உண்மையை சொல்றதை தவிர வேற வழி இல்ல, உனக்கும் இறந்து போன அந்த லேடிக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக இதெல்லாத்தையும் பண்ணு கேட்க முதல்ல சொல்றதா இல்ல மேலும் மேலும் விசாரிச்சுக்கிட்டே இருக்க வேற வழி இல்லாம சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடிய எல்லா ஆண்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்க யாருக்கிட்டையுமே நெருங்க மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துலதான் இவங்க ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டுமா இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு நபர் கூட தான், அதாவது ரகு அப்படின்ற ஒரு நபர் கூட இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். மத்தவங்க எல்லாருமே வேற இன்டென்ஷனோட என்கிட்ட பழகுவாங்க, ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி தெரியல, அதனால மட்டும்தான் நீ என் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்க அப்படின்ற மாதிரி நெருக்கமாய் ஒரு கட்டத்துல இது அஃபேரா மாற ஆரம்பிக்குது. ஊர் மக்கள் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக 4 மணி பஸ்ல தான் இவர் வந்துட்டும் போய்கிட்டும் இருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த போன் இருக்கே அது எப்படி அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க போனை தொலைச்சிட்டு போவாங்களே, அதுல ரேண்டமா இருக்க போனை தூக்கி அந்த ஊர்மிளா கிட்ட பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாரு. நம்ம 2 பேரும் இதுலயே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்றதையும் அந்த மனுஷனே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தே இவரை டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஓன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பணத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஊர்மிளா கிட்ட உதவி கேட்கிறாரு. அவங்க பார்க்கலாம் என்கிட்ட இருக்கிறத தர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவருக்கு பக்குன்னு இருக்கு, நீ உண்மையாலே இவ்வளவுதான் கொடுப்பியா, எனக்கு குறைஞ்சது ஒரு 3 லட்சமாவது தேவைப்படுது, அது கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்க இவங்க மேலும் கீழும் பாக்குறாங்க. பணம் என்ன உனக்கு விளையாட்டா தெரியுதா, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு,
3 லட்சம்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல இவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த சம்பவம் என்னைக்கு நடந்திருக்கும் அப்படின்னா ஜெயராம் வந்து பார்த்துட்டு போயிருப்பா இல்லையா, அதுக்கு அடுத்து நடந்திருக்கும். இப்போ பணம் தரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியும். இதனால கோபத்தோட உச்ச கட்டத்துக்கே போய் கையில இருக்க துணியை வச்சு அவங்க அசந்த நேரமா பார்த்து கழுத்தை இறுக்கி பிடிச்சி அந்த இடத்துல துடி துடிக்க கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டுல இருக்க பண நகைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அவங்களோட டெட் பாடியை பார்க்க இவருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்ன பண்ணதுன்னு தெரியாம வீட்டுல இருக்க எல்லாத்தையும் பூரிட்டு சாவிய கையோட எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்க அப்பதான் இவர்கிட்ட தான் கொடுத்த போன் அவங்க வச்சிருக்காங்க, இது மூலமா போலீஸ் நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால வேகமா போய் கதவை திறக்கலாம் ட்ரை பண்ண சாவிய காணோம், எங்கேயோ தூக்கி போட்டாப்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கதவை பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி அப்படியே எரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஹோல் ஒன்று கிரியேட் ஆகுது. அது மூலமாக போய் ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பக்காவாக தொடச்சி வச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் தான் அந்த ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் என்ட்ரு ஆயிருப்பார். இவர் சத்தம் கேட்குதே அப்படின்ற மாதிரி ஓரமா ஒளியிலான்னு போக பெரிய பள்ளத்துல ரகு மாட்டிக்கிட்டாரு, தூங்கிட்டு இருக்காரு. காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அந்த வழியா ரப்பர் எடுக்கணும்னு வந்த நபர் இவரை காப்பாத்தி மேல விட்டுறாரு. இவ்வளவு பெரிய பள்ளத்தை பார்க்க முடியாது விழுந்த இந்த ஏரியாக்கே நீ புதுசா இருக்கே, நீ எங்க இருந்துடா வந்த அப்படின்ற மாதிரி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்க. இவர் ஊர்மிளாவோட வீட்டுல இருந்துதான் வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அங்க இருந்துதான் வந்த அப்படின்ற மாதிரி இவருக்கு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. இவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மனுஷனும் பெரிய பள்ளம் இது இங்கேயாடா விழுந்த அப்படின்ற மாதிரி மேலும் கீழும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எட்டி ஒரே பள்ளத்துல விழுந்து அந்த இடத்துல அந்த நபர் இறந்து போக எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து போயிட்டாரு. பஸ் வந்தது, அதை புடிச்சிட்டு போயிட்டாரு. ஸோ இதுதான் நடந்தது. இது எல்லாத்தையுமே நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாமே ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டுருச்சு. இதுக்கு ஏதாவது நீ சொல்றியாப்பான்னு ரகு கிட்ட கேட்க, என்னோட வயசான அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்க, இந்த கொலைகள் எல்லாத்தையும் நான் பண்ணலங்க, என்னை விட்டுடுங்கன்னு கெஞ்சி பார்க்க ஜட்ஜ் விடுறதா தெரியல. ஆதாரங்கள் எல்லாமே நீங்க தான் கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி இருக்கு, இதனால உங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி பெண்ணு நிப்போ உடச்சிட்டு போக்கிட்டே இருக்கு. இந்த நபர் சோகமா இருக்காரு. போலீஸ்காரங்க வந்து கூட்டு போறாங்க. அங்க இருக்க எல்லாருமே கேஸ் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய்கிட்டே இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு கேஸை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ராமச்சந்திரன் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இத்தோட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.